உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீனு என்னோட பையன். அவனுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? எங்களுக்கும் தான் ஆசை இருக்கு. ஆனா தேதி குறிக்கும் போது அபசுகரமா நடந்துருச்சுன்னு தானே தள்ளி போட்டோம். அவனோட கல்யாணம் இப்படி தள்ளி தள்ளி போகுதேன்னு தான் எனக்கும் கவலையா இருக்குமா. தனாவோட கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சாச்சு. சீனுவுக்கும் ஒரு முடிவு பண்ணணும்னு தான் ஜோசியரை பார்க்க போனோம். ஜோசியர் என்ன சொன்னாரு? ஏதாவது தடங்கள் இருக்காமா? கல்யாணத்தை இன்னும் தள்ளி போட சொன்னாரா? இல்லம்மா, உடனே இந்த மாசத்துக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாரு. என்ன சொல்ற? அவங்க ஜாதகப்படி இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா எப்பவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொல்லுங்க. அம்மா, நீங்க 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா, எங்க சொந்தக்காரங்க தான். அவங்க ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. தெரியுமே. அவங்க முடிச்சிட்டு கிளம்பும்போது அவங்க பொண்ணோட ஜாதக நோட்டை வாங்காம இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இத கொஞ்சம் கொடுத்துடுறீங்களா? சரிங்க, கொடுங்க. பரவாயில்ல, அவங்களும் மனசு மாதிரி சாருவுக்கு வரன்னு பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். 2 ஜாதகம் கொடுத்துருக்கீங்க? ஆமாமா, ஒன்னு மாப்பிள்ளையோட ஜாதகம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பை எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்லையே, வரன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது சீன ஜாதகமாச்சே. என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமா அத்தை, ஜோசியர் நல்லா கணிச்சுதான் சொன்னாரு. என்ன பத்மானி, அன்னைக்கே தேதி குறிச்சிருக்க வேண்டியது. உன் கையில அடிபட்டுருச்சு, அபசகுணம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் பேசுனீங்க. அதான் தள்ளி வச்சோம். இப்ப என்னடானா ஜோசியரை போய் பார்த்தேன், உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இல்லனே, அன்னைக்கே நான் தேதி குறிக்க தான் சொன்னேன். அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. சீனுவுக்கும் வயசாயிட்டே போகுதுனே, அவனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு. இப்போ ஜோசியர் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாமா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா உடனே எப்படி பண்ண முடியும்? பத்திரிகை அடிக்கணும், மண்டபம் பார்க்கணும், பந்தக்கால் நடணும், எல்லாருக்கும் சொல்லணும். இப்படி எத்தனை வேலை இருக்கு தெரியுமா? உடனே எப்படி இந்த மாசத்துக்குள்ள எல்லாம் பண்ண முடியும்? அதுவும் மாசம் முடிய இன்னும் 10-15 நாள் தான் இருக்கு. பத்மா, கல்யாணத்துல இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது. ஜோசியர்கிட்ட பேசி பரிகாரம் ஏதாவது இருந்தா நம்ம பண்ணிக்கலாம். அத்தை, என்னதான் பரிகாரம் பண்ணாலும் இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா எப்பவுமே நடக்காதுன்னு உறுதியா சொல்றாரு அத்தை. அண்ணே, தனா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு மண்டபம்லாம் பார்த்தாச்சு. அதே தேதியில ஒரே மேடையில வச்சு சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாமா? இந்தாங்கம்மா பை. ஐயா, இந்த 2 பேரோட ஜாதகத்துக்கா பொருத்தம் பார்த்தாங்க? ஆமாம்மா, பொண்ணு வீட்ல இருந்தும் வந்தாங்க, மாப்பிள்ளை வீட்ல இருந்தும் வந்தாங்க. 2 வீட்டுக்காரங்களுமே பார்த்தாங்க. அப்ப பத்மாவா தான் இருக்கும். அவளும் பார்வதியும் வெளியே கிளம்புனாங்க. இங்கதான் வந்தாங்களா? ஐயா, அவங்க என்ன கேட்டுட்டு போனாங்க? 2 பேருக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்டு போனாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, சீனு என் நாத்தனாரோட பையன்தான், அதனாலதான் கேக்குறேன். என்ன சொன்னீங்க? இந்த 2 ஜாதகக்காரங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா எப்பவுமே இவங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். பத்மா ஜோசியரை பார்த்தாலாம். சீனுக்கும் மாயாவுக்கும் இந்த மாசமே கல்யாணம் நடக்கணுமா? அப்படி நடக்கலன்னா எப்பவுமே நடக்காதுன்னு சொன்னாராம்.
என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நானாடி சொல்றேன். அதனாலதான் இந்த மாசமே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன இவளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றா? சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கே. கல்யாணத்தை உடனே பண்ண சொல்றா, அது நல்ல விஷயம்தான். ஒருவேளை வேற ஏதாவது திட்டம் போட்டிருப்பாங்களோ? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்பா, அப்படின்னா உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம்ப்பா. பத்மா சொல்றத கேட்டா உடனே கல்யாணம் நடத்தணும் போலதான் இருக்கு. சரி, ஒரே மேடையில கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம். ஜானகி வரட்டும், அவகிட்டயும் பேசிடலாம். மச்சா, அப்ப 2 கல்யாணம் நடக்க போகுதா? அப்ப ரொம்ப சந்தோஷம். என்ன ரகு உடனே முடிவெடுத்துட்ட? இல்லம்மா, இவங்க கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. உடனே முடிக்கிறது சரியா தான் இருக்கும். அவங்க வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் இல்ல? கல்யாணத்தை நடத்திடலாம். அப்பா ஓகே சொல்லிட்டாரு. சூப்பர்ல பாட்டி. ஐயோ பத்மா, ஐயோ, என்னால நம்பவே முடியல பத்மா. பத்மா, உன்னால உருப்படியா ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா அது இது ஒண்ணுதான். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்மா. நல்லா இரு, நல்லா இரு. மச்சான், மாமா நின்னுட்டு இருக்கீங்க, டைம் ஆகுது, வாங்க. வாங்க மாமா போலாம். வாங்க. அக்கா வரேன்க்கா, பார்வதி வரேன். சரிங்க. பாட்டி, எனக்கும் மாயாக்கும் ஒரே நாள்ல கல்யாணமா? என்ன விஷயம் சிவா? அது ஒண்ணும் இல்ல நீ. அக்கா போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சீனுவுக்கும் மாயாவுக்கும் இந்த மாசத்துக்குள்ளார கல்யாணத்தை முடிக்கணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு போல. அண்ணனும் டக்கு டக்குன்னு பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. சிவா அண்ணே, 2 கல்யாண வேலைகளையும் இப்பவே ஆரம்பிச்சுடணும். சரிங்க அண்ணே. பத்மா, கொஞ்சம் இப்படி வாயேன். சொல்லுங்க நீ. சீனுவுக்கும் சாருவுக்கும் ஜாதகம் பார்த்ததா ஜோசியர் சொன்னாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.